புதுச்சேரி கடலில் குளித்துக் கொண்டிருந்த சகோதரிகள் உட்பட 3 பேர் அலையில் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமார். இழுத்து செல்லப்பட்ட 3 பேர் யார் என்று அடையாளம் கண்டறியப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரி கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த சகோதரிகள் உட்பட 3 பள்ளியில் படிக்கும் மாணவிகள் மற்றும் மாணவர் ஒருவர் கடலில் இழுத்து செல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது குறித்து போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வந்திருக்கின்றனர். அவர்கள் பாதுகாப்பாக இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக புதுச்சேரி அரசு அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறது. குறிப்பாக கடற்கரை சாலையில் யாரும் கடலில் இறங்காதவாறு தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த தடுப்புகளை மீறி ஒரு சிலர் இந்த கடலில் இறங்கி குளித்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட டிஆர் நகரை சேர்ந்தவர் சீனிவாசன், இவரது மனைவி மீனாட்சி, இவர் 2 மகள்களான 12ஆம் வகுப்பு படிக்கும் மோகனா மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் லேகா ஆகிய இருவரும் புதுச்சேரி சுப்பிரமணிய பாரதியார் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். இன்று கடற்கரை சாலையில் பழைய துறைமுகம் பின்புறம் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் குளித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது அலையில் சிக்கிய அந்த 2 மாணவர்களும் இழுத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். இதே போல இவர்கள் அருகே குளித்துக் கொண்டிருந்த கதிர்காமம் பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் நவீன் என்ற மாணவனும் கடலில் இழுத்து செல்லப்பட்டான். இது தொடர்பாக அந்த பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க ஒதியஞ்சாலை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் மேலும் ஒரு மாணவன் காணவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் 3 நபர்கள் மட்டுமே கடலில் அடித்து செல்லப்பட்டதாகவும் மேலும் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் கடலில் அடித்து செல்லப்பட்டதாக வேறு எங்காவது சென்றிருக்கலாம் என்றும் கூறி வருகின்றனர். இருப்பினும் காவல்துறையினர் 3 நபர்களை, அதாவது சகோதரிகள் உட்பட 3 பேரை காணவில்லை, கடலில் இழுத்து செல்லப்பட்டதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 4வது இருக்கக்கூடிய அந்த மாணவர் எங்கே சென்றிருக்கிறார் அல்லது அவரும் கடலில் அடித்து செல்லப்பட்டாரா என்றும் தொடர்ந்து விசாரணையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சகோதரிகள் மோகனா மற்றும் லேகா ஆகிய இருவரும் கடலில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். அதே போல 12ஆம் வகுப்பு படிக்கூடிய நவீன் என்ற மாணவனும் கடலில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகிறார். மேலும் 4வது கிஷோர் என்ற கேட்டரிங் படிக்கக்கூடிய அந்த மாணவரையும் அவர் கடலில் அடித்து செல்லப்பட்டாரா இல்லை வேறு எங்கும் சென்றிருக்கிறாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது புதுச்சேரி கடற்கரையில் யாரும் இறங்க வேண்டாம் என்று காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்த நிலையில் காவல்துறையினரின் அறிவுறுத்தலையும் தடுப்புகளையும் மீறி கடலில் குளித்து 3 பள்ளி மாணவர்கள் தற்போது இழுத்து செல்லப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.